பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் மற்றும் என்னுடைய இஷ்ட தெய்வங்களையும் வணங்கி என்னுடைய வாஸ்து குருமார்களின் நல்லாசியோடு இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். இந்த வீடியோவில் படுக்கை அறை எங்கே அமைப்பது, எங்கே அமைத்தால் என்ன பலன் கிடைக்கும், அதை பற்றின ஒரு முழு விளக்கத்தோட இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணும் பொழுது தான் இந்த வீடியோ யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா பல நல்ல உள்ளங்களுக்கு காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படுக்கை அறை. இந்த படுக்கை அறை அப்படின்றது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறைகளில் ஒன்று. இல்லறம் நல்லாக இருந்தாதான் வீடு வந்து சந்தோஷமா இருக்கும் அப்படின்றது முன்னோர்கள் வாக்கு. ஸோ அப்படி எந்த அறையில் கணவன் மனைவி இருக்கணும், எந்த அறையில் முதியோர்கள் இருக்கணும், குழந்தைகள் இருக்கணும், கல்யாணம் ஆகாதவங்க இருக்கணும், சரியா, விருந்தினர்கள் எந்த அறையில் இருக்கணும், இப்படி வாஸ்து சாஸ்திரத்திலையும் சரி ஜோதிட சாஸ்திரத்திலையும் சரி சில நெறிமுறைகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நாம் அதை பேஸ் பண்ணி பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் உள்ளடக்கி நாம் அந்த வீட்டை கட்டும் பொழுது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். ஸோ இப்போ ஒரு வீட்டோட பிளானை வந்து நான் போடுறேன். வணக்கம் போல இது வடக்க பார்த்த வீடுன்னு வச்சுக்கலாம். சரியா, வடக்கு பார்த்த வீடு அல்லது எந்த திசை பார்த்த வீடா இருந்தாலும் சரி, கான்செப்ட் ஒண்ணுதான், புரிஞ்சுக்கோங்க. இங்க ஈசானியம், அக்னி, நிருதி, வாயு. ஸோ இப்படி 4 மூலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பஞ்சபூதங்களை வச்சு நாம் வடிவமைக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா படுக்கை அறை அப்படின்றத முதல்ல நான் ஒரு 4 போட்டுறேன். வீட்டை 4 பிரிச்சுக்கிறேன் நான். இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா 4 பஞ்சபூதங்களுக்கு உண்டான இடங்கள். சரிங்களா? இதில் நிருதி அப்படின்றது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். கணவன் மனைவி பாருங்க, நான் எழுதிடுறேன். கணவன் மனைவி அந்த வீட்டினுடைய தலைவன் தலைவி இருக்க வேண்டிய அறை அப்படின்னா நிருதி தான். இதை தாண்டி வேற எங்க இருந்தாலுமே பலன் அப்படியே பாதியா குறைஞ்சிரும். வீட்டினுடைய தலைவன் தலைவி, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? வீட்டினுடைய தலைவன் தலைவி நிருதியில் மட்டுமே சரியா இருந்தால் 100%. வேற எங்க இருந்தாலுமே 50% தான். சரியா? ஏன் 50% அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒரு பழமொழி வச்சிருக்கிறோம் இல்லையா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அந்த பொருள் நிலையாக நிற்கக்கூடிய இடம் அப்படின்றது நிருதி. சரியா? கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும்னாலுமே என்ன வேணும்? சரியான தொழில் வேணும், சரியான வருமானம் வேணும், சரியான பொருளாதாரம் வேணும். அந்த பொருளாதாரத்திற்குரிய சேமிப்பு வேணும். அந்த சேமிப்பு எங்க இருக்கும் அப்படின்னா நிருதியில இருக்கும். அப்போ தலைவன் தலைவி எங்க இருக்கணும்? நிருதியில் இருக்கணும். நீங்க ஒரு வீடு அமைக்கிறீங்க அப்படின்னா பெட்ரூம் எங்க வைக்கிறீங்களோ வைக்கலையோ அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை. நிருதியில மாஸ்டர் பெட்ரூமை வச்சே தீரணும். அதுதான் உங்களுக்கு வளர்ச்சிக்கான ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுக்கும். சரியா? சோ தலைவன் தலைவி, கணவன் மனைவி, வீட்டினுடைய தலைவன் தலைவி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 100% நிருதி. அடுத்தது செகண்ட் ஆப்ஷன். இந்த இடத்துல யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, வீட்டில் திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய, எப்படிங்க, திருமணம் ஆனவர்கள் இல்லை,
வீட்டிற்கு திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ இங்கே இருக்கலாம். திருமணம் ஆகாத ஆண் பெண் திருமணத்திற்கு தயாராக இருக்கணும். சரியா? திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய ஆண் பெண். சரியா? இருக்கலாம். சரியா? ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடியது கேது பகவான். இந்த இடத்துல வைக்கக்கூடிய எந்த பொருள்னாலும் வியாபாரம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சரத்து இருக்கு வாஸ்துல. சரியா? அப்போ திருமணம் தயாராகக்கூடிய ஆண் பெண் இங்க தங்கும் பொழுது அவங்களுக்கு சீக்கிரமா வரன் அமையும். சரியா? அப்படின்றதுதான் ஜோதிட சாஸ்திரத்தினுடைய விதி, வாஸ்து சாஸ்திரத்துடைய விதி. சரிங்களா? வேற யாரு இப்ப இவங்களை தவிர வேற யார் தங்கலாம் அப்படின்னா விருந்தினர். விருந்தினர் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்கள வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் இருப்பாங்க, 2 நாள் இருப்பாங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு வாரம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ வந்து அந்த இடத்த திரும்ப திரும்ப காலி பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க விருந்தினர். அவங்களையுமே நாம இந்த வாயு மூலை பெட்ரூம்ல வைக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் மூணாவது ஈசானியம். இந்த ஈசானிய பெட்ரூம் மோஸ்ட் ஆஃப் வைக்கிறது இல்லை. ஒரு சில இடங்கள்ல வீடு ரொம்ப பெருசா இருக்கும், ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டு 3000 ஸ்கொயர் ஃபீட்டு அதுக்கு மேல இருக்கும். அப்ப ஈசானியத்துல பெட்ரூம் வரும். சரியா? அப்படி வரும் பொழுது தாம்பத்தியம் இல்லாத பெரியோர். சரியா? தாம்பத்தியம் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல தாம்பத்தியம் வச்சா கேடு. சரியா? தாம்பத்தியம் இல்லாத, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இல்லாத பெரியோர் ரொம்ப முக்கியம். சரியா? இங்க தாம்பத்தியம் வைக்கலாம், இங்க தாம்பத்தியம் வைக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா இங்க ஈசானியத்துல தாம்பத்தியம் வைக்க கூடாது. இங்க தாம்பத்தியம் வைக்கலாம்னா கல்யாணம் ஆகாதவங்க இல்லைங்க, கல்யாணம் ஆனவங்க, விருந்தினர் யாரோ கல்யாணம் ஆனவங்க வருவாங்க இல்லையா, அவங்க தங்கலாம் இல்லையா? சரியா? இங்க ஈசானியத்துல நாம என்ன பண்ணக்கூடாது, தாம்பத்தியம் வைக்க கூடாது. அப்போ தாம்பத்தியம் இல்லாத பெரியோர், வயதானோர், சரியா, இங்க தங்கலாம். சரியா? அடுத்ததா குழந்தைகள். குழந்தைகள் ஈசானிய ரூம்ல தங்கலாம், ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரியா? இந்த ஈசானிய ரூம அவங்களுக்கு ஸ்டடி ரூமா வச்சு கொடுத்தாலும் ரொம்ப அற்புதமா படிப்பாங்க, சிறப்பா படிப்பாங்க. சரியா? ஸ்டடி ரூம், ஸ்டடி ரூம். சரியா? ஏன் ஸ்டடி ரூம் வச்சா சிறப்பா படிப்பாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான காரணம் தான். இங்க இருக்கிறது புதன் பகவான். சரியா? படிப்பின் கடவுள். சரியா? படிப்புக்கான கடவுள் யாரு? புதன் பகவான் தான். சரியா? சோ புதன் பகவானு இங்க இருக்கிறாரு. அதனால குழந்தைகளுக்கான படிக்கும் அறையாவும் வைக்கலாம், குழந்தைகளுக்கான படுக்கை அறையாவும் வைக்கலாம், தாம்பத்தியம் இல்லாத முதியோர்களுக்கான அறையாகவும் வைக்கலாம். சரியா? இது சிறப்பு. சரியா? இந்த அக்னி மூலையில பெட்ரூம் வைக்க கூடாது. சரியா? அக்னி மூலையில பெட்ரூம் வைக்க கூடாது. அக்னி மூலை எப்படி இருக்கணும்? அக்னிக்காக தான். சரியா? அக்னி மூலைய நீங்க ஓப்பன் வராண்டாவா வேணா வச்சுக்கலாமே தவிர அதுவும் காலி இடமா வைக்க கூடாது. ஏன்னா ஈசானியத்துல பெட்ரூம் வச்சுட்டு இங்க காலி இடம் வைக்க கூடாது. இது ஃபுல்லா வேணா நீங்க காலி இடம் வச்சுக்கலாம். இந்த ஈசானியத்தையும் இந்த அக்னியை சேர்த்து நீங்க காலி இடமா வச்சுக்கலாமே தவிர இந்த அக்னி மூலையில பெட்ரூம் வைக்க கூடாது. வச்சா என்னங்க நடக்கும் இல்லையா? ஒரு கேள்வி வருதா இல்லையா? இப்ப எல்லாத்துக்குமே வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன், வைக்கணும்னு சொல்லிட்டேன், வச்சா என்ன பிரச்சனை? இந்த இடத்துல முதல்ல நிறுதிக்கு சொல்றேன் நான். 1 2 3 4. சரியா? லைனா சொல்றேன். 1, கணவன் மனைவி இங்க தங்கல, வீட்டினுடைய தலைவன் தலைவி இங்க தங்கல, இதுல எங்கேயோ ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. சரியா? முதல்ல
தொழில் சிறப்பு இருக்காது, சேமிப்பு இருக்காது, கணவன் மனைவி ஒற்றுமை குறையும், நிம்மதி குறையும், வருமானம் குறையும், சேமிப்பு குறையும். ஸோ இப்படி எல்லாமே குறையும். இவங்க கணவன் மனைவி இந்த ஒரு அறையை தவிர வேற எங்க தங்கினாலுமே இது எல்லாமே குறையும். சரியா? அடுத்தது இங்க திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய ஆண் பெண் இந்த நிறுதியில தங்கினா எப்படிங்க? திருமணத்திற்கு தயாராகக்கூடிய ஆண் பெண் இந்த நிறுதியில தங்கினாங்க அப்படின்னா வரன் அமைவதற்கு லேட் ஆகும். ஏன்னா இது நிரந்தரம்னு சொல்லிட்டேன். சரியா? இது நிறுதி மூளை, நிரந்தரமான மூளை. அப்போ வரன் அமைவதற்கு ரொம்ப லேட் ஆகும். சரியா? என்னப்பா இவ்வளவு வயசு ஆயிடுச்சு இன்னுமே வரன் அமையல, நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகளை கொடுக்கும். சரியா? இதே திருமணம் ஆகாத ஆண் பெண் இந்த ஈசானிய அறையில தங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் நோய்களை கொடுத்துரும். ஏங்க இது வழக்கமா ஈசானிய நோய்களை கொடுக்காது. ஆனா ஏன் அந்த இடத்துல நோய்களை கொடுக்கும் அப்படின்னா இவர்கள் திருமணத்தை பற்றிய கனவுகளை அதிகமாக காணுவாங்க. எனக்கு வரக்கூடிய கணவர் இப்படி இருக்கணும், மனைவி இப்படி இருக்கணும் அப்படின்ற கனவுகள் அதிகமா இருக்கும், ஒரு ஏக்கம் அதிகமா இருக்கும். அப்ப என்ன ஆகும்? இந்த இடத்துல அந்த தாம்பத்திய எண்ணங்களும் அவங்க மைண்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்போ இந்த இடத்துல புதன் இருக்காரு இல்லையா? புதன் யாரு? புத்தி. புத்தி கெட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. சரியா? அதனால இந்த இடத்துலயும் கூடாது. சரியா? அக்னி மூல வழக்கம் போல நாம பெட்ரூம் வைக்க போறது இல்லை. வச்சா கம்பல்சரி யாரா இருந்தாலுமே பிரச்சனைன்னு முதல்ல சொல்லிட்டோம். அக்னி மூல வச்சா என்னன்னு கடைசியா சொல்றேன். ஸோ அடுத்து இது ஈசானியத்தில் இருக்கக்கூடிய தாம்பத்தியம் இல்லாத பெரியோர் நிறுதிக்கு வந்தா என்ன ஆகும் அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது. ஏன்னா இங்க தாம்பத்தியம் நடக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல திருமண தாம்பத்தியமே இல்லாதவங்களை கொண்டாந்து வச்சா எப்படி இருக்கும்? ஒற்றுமை இருக்காது. 2 பெட்டு போடுப்பா அப்படின்ற நிலைமை கொண்டாந்து விட்டுருவாங்க. சரியா? அவங்க தனி பெட்டு, இவங்க தனி பெட்டு, அந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுருவாங்க. குடும்பத்துல நிம்மதி இருக்காது. சரியா? ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? குழந்தைகள் குழந்தைகள் இங்க வந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை அவங்களால சம்பாதிக்க முடியாது இல்லையா? பொருளாதாரம் யார் சம்பாதிப்பாங்க? அப்பா அம்மா சம்பாதிப்பாங்க. ஸோ அப்போ இங்க குழந்தைகள் வந்துட்டாங்கன்னா இந்த கணவன் மனைவி வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு தான் போய் ஆகணும் இல்லையா? அப்போ இவங்களுக்கு வருமானம் குறையும் பொழுது குழந்தைகளுடைய சந்தோஷமும் குறையும் அப்படின்றது தான் விதி. சரிங்களா? சரி, கடைசியா முக்கியமான பாயிண்ட் இந்த அக்னி. இந்த அக்னின்றது ரொம்ப முக்கியம். கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன் கூடாது அப்படின்னா அக்னி அப்படின்ற ரூம் நம்ம பெட்ரூமா அமைச்சிட்டோம் அப்படின்னா அந்த அறையில் இருக்கக்கூடிய எப்பவுமே கடுகடு கடுகடுன்னு இருப்பாங்க. எதையுமே பார்த்தீங்கன்னா முழுசா ஆராய்ஞ்சே பார்க்க மாட்டாங்க. திட்டிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா எல்லாரையும் ஒதுக்கிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ காசு வந்தாலும் அவங்க கையில தங்கவே தங்காது. சரியா? நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு நெருப்பு பார்த்தீங்கன்னா எத்தனை டன்னு பேப்பரா இருந்தாலும் எரிச்சிரும். நெருப்பு தானாவே தன்னை வளர்த்தக்கூடிய தன்மை கொண்டது. சரியா? வேற எந்த நவகிரகத்துக்குமே தானா தன்னை வளர்த்துக்கக்கூடிய அமைப்பு இல்லை. நெருப்புக்கு மட்டும்தான் தானாவே தன்னை வளர்த்துக்கும். சரியா? அப்ப என்ன ஆகும்? எதிரிகளை அதிகமாக சம்பாதிப்பார்கள். சரியா? எதிரிகள் அதிகமாக சம்பாதிப்பாங்க. தொழில ஸ்திரத்தன்மை இருக்காது. வர்ற வருமானம் எந்த மூளைக்கு போச்சுன்னே தெரியாது. சரியா? குடும்ப ஒற்றுமைன்றது சிதைந்து விடும். கூடவே டென்ஷன், பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் ஜாஸ்தியாகி உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்பட்டுரும். சரியா? ஸோ இதனால அக்னி மூலையில எப்பவுமே அக்னி மூலையில படுக்கை அறை இருக்கவே கூடாது. சரியா? இதை கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ பாருங்க, 4 மூளைக்கு உள்ளான அறைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ இது உங்களுக்கு சிறப்பாக புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன், இது எல்லாமே பொதுவான கணக்கு. சரியா? பொதுவான கணக்கு.
உங்க வீட்டினுடைய குழி பொருத்தத்திற்கு ஏற்றபடிதான் இந்த அறைகளை அமைக்கணும்ன்றத மறுபடியும் சொல்லிக்கிறேன். மனையடி சாஸ்திரத்துக்கு உட்பட்டு தான் இந்த வீடுகளை அமைக்கணும். திசை அறிந்துதான் வீடுகளை அமைக்கணும். நிலத்தின் தோஷங்கள் அறிஞ்சுதான் இந்த வீடுகளை அமைக்கணும். நிலத்துல தோஷம் இருந்து நீங்க எல்லாமே சரியா கட்டினீங்கனாலும் நல்ல பலன்களை கொடுக்காது. சரியா? தோசை இல்லை ஆனா குழி பொருத்தம் பார்க்கலனாலும் நல்ல பலன் கொடுக்காது. சரியா? இந்த குழி பொருத்தமும் பார்த்துட்டேன், அறைகள் சரியா அமைக்கலனாலும் நல்ல பலன் கொடுக்காது. ஸோ எல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறமா வீடு கட்டுங்க. ஏன்னா இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில ஒரு முறை தான் வீடு கட்டுறாங்க. அந்த ஒரு வீடு நம் தலைமுறைகளுக்கு சிறப்பானதாக அமையணும் அப்படின்னுமா வாஸ்து நிபுணரை வச்சு சரியான வீட்டை அமைச்சுக்கோங்க. உங்க ஜாதகத்திற்கு ஏற்ற வீட்டை அமைச்சுக்கோங்க. உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல அற்புதமான கண்டென்ட்டுகளை நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.